ஞானத்தில் போனோம்னா நம்ம பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடுமா, இந்த ஞானத்தில் போனால் 4 பில்டிங் கட்டிடுமா, இந்த ஞானத்தில் போனால் நம்ம பெரிய வியாபாரம் ஆகிடும் அப்படின்றவனுக்கு கடவுள் வழிபாடு வராது, வாய்ப்பே கிடையாது. ஏமாற்றி கொண்டாடலாம், வரவே வராது. இது ஆலமரம் மாதிரி இருக்குது மனசு. இது ஒரே மூட்டை அடி வெட்டினீங்கன்னா மனுஷனே செத்து போயிடுவான். ஒரு கலையா பயிற்சிக்கு வந்து கடைசி அடியை வெட்டணும். உரம் போட்டு வளர்த்துக்கு உட்காருமா எங்க தருவா அழியுது. அந்த மனம் அப்படி ஆயிடுது. ஆசையில ததும்புற மனம் ஆண்டவங்கிட்ட சேராது. ஆசையே இல்ல, ஆசை வேணாம் தானே வந்திருக்கோம். வேணான்னா எல்லாத்தையும் விட்டுட்டு எதுவும் வேணாம் எதுவும் இல்லையா ரெண்டாயிரத்து போங்க இப்படிலாம் கம்பெனி நடத்துங்கன்னு வந்து முடியுமா? முடியாது. ஆசை இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? ஆசை இல்லைன்ற கமிட்மெண்ட் ஆச்சு. மாசம் ஒரு அதுதான் ஆசை இருக்குது உனக்கு. இல்லைன்னா சொல்லக்கூடாது, சும்மானா சொல்லக்கூடாது. எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு, எல்லாருக்கும் ஆசை. எனக்கு கூட ஒரு ஆசை இருக்கு, கடவுள் அடையணும்னு ஆசை. ஆசை இல்லாதவன் குணம் தான் இருக்கும், வேற எதுவும் ஆசை இல்லாத இல்லை, பொருளே இல்லை. ஆனா ஆசை எப்படிப்பட்ட ஆசைன்னு தான் பார்க்கணும். ஒரு 10 லட்சம் நம்ம வச்சுருந்து ஒரு 5 லட்சம் கடை வாங்கி போட்டு ஒரு வியாபாரம் பண்ணலாம். அடிப்பட்டு 5 ரூபாய்கிட்ட போடுறோம். 10 பைசா இல்லாத 50 லட்சம் போட்டு கடை வாங்கணும், மாற்றணும், கூட்டு தான் போட்டுக்கணும். ஏன்னா ஆசை. ஆசை ஒரு வார்த்தை தான், ஆனா அது எப்படிப்பட்டதுன்னு பார்க்கணும். சரி, நீங்க சொல்றீங்க இப்ப இருக்கிற வரைக்கும் எல்லாம் வீட்டுல எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, எல்லாம் வாழ வச்சாங்க. திடீர்னு எதுவும் வேணாம் தூக்கி போட்டவங்க என்ன வரைக்கும் வானாங்க. நீங்க ஏன் தூக்கி போடுறீங்க? கூட்டோட சேர்த்து சந்தோஷமா வாழுங்க. இது எதுக்கு இந்த வேலைன்ற? இது தேவையற்ற வேலை. இது என்ன மாதிரி சோம்பேறி பண்ற வேலை. உங்களுக்கு எதுக்கு வசதியா வாழ? இது நான் அதுதான் சொல்லிக்கிறேன். நான் கேட்கறதுனால தப்பு நினைக்கிறேன். தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. நீங்க கேட்கறது தான் கரெக்ட், நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா நான் அதனால தான் சொல்லியிருப்பேன். எனக்கு 4 ஞானி பிடிக்கும். அதுல 3 பேரு விவேகானந்தர் ஒருத்தர், ரமணர் ஒருத்தர், ராமகிருஷ்ணர் ஒருத்தர். ஆனா இந்த 4 பேர்லயும் முதல்ல பிடிச்சது பண்ணியிருந்தாரு. ஏன்னா பணக்காரன் ஆன்மீகத்துக்கு வர முடியாது. அவனுக்கு திரும்பி அந்த பணத்து மேலதான் நாட்ட போக தவிர தெய்வத்து மேல நாட்ட போகாது. ஆனா அந்த என்ன பண்ண மொத்தத்தை தூக்கி போட்டு வரணும், அதனால அந்த பிடிக்கும். பிச்சைக்காரன் ஞானத்துக்கு போறது பெரிய அதிசயம் கிடையாது அப்படின்னு. அது மாதிரி இந்த கம்பெனி வச்சுக்கிறப்போ, தொழிலதிபருங்கோ, இவங்க எல்லாம் ஆன்மீகத்தில் வர முடியாது. சும்மா ஒப்புக்கு இருக்கலாமே தவிர அந்த நிஜத்தை அறிய முடியாது. ஏன்னா அவன் மனம் நிற்காது. ஆன்மீகம் பண்றது மனம் நின்னால்தான், மனமாயிட்டால்தான். கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சின்னு வந்து 0 ஆகிடும். அதுக்கு 10 வருஷம் ஆகும். இன்னைக்கு நினைச்சு நாளைக்கு நடக்கிற காரியம் அவ்வளவு பொறுப்புகள் இருக்குது எங்களுக்கு. இருக்குடா, 10 வருஷம் நீ கேள்வியே கேட்காத உட்காந்துக்கணும். இல்ல இப்போ நீ கேள்வி கேட்டீங்கன்னா நான் ஒரு பதில் சொல்றேன், திருப்பி இன்னொரு கேள்வி வரும், திருப்பி இன்னொரு பதில் சொல்றேன், திருப்பி இன்னொரு கேள்வி வரும். கேள்வியே இல்லாத ஆயிரம். நீ 10 வருஷம் அப்படி உட்காந்தீங்கன்னா நீ சப்தமாயிடும். முடியுமா? நீ இங்க வந்ததே என்ன போய் கேட்கலாம் தானே வந்த, அப்புறம் எங்க நிசப்தமா உட்காருது. அதனால ஞானம் பண்றது அவ்வளவு விளையாட்டான விஷயம் இல்லை, ரொம்ப கடினம். உலகத்துல இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் தான். பொறுப்புகள் குறைஞ்சின்னு வர்றது 10 வருஷம். குறையுமா குறையாத உன்னை சம்பந்தப்பட்டது. நீ எதிர ஈடுபடுற அதுக்கு ஏற்ற மாதிரி அது வரப்போகுது. இதுக்கெல்லாம் நான் காரணம் சொல்றேன். நீங்க காரணம் இல்லையா? நீயே தான் எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். துன்பத்துக்கு காரணம் நீ, இன்பத்துக்கு காரணம் இது. துன்பத்துக்கும் கடவுள் இல்லை, நானும் இல்லை. இன்பத்துக்கும் நானும் இல்லை, கடவுள் இல்லை. எல்லாத்துக்கும் அதை எதை நீ நிக்கிறியோ அதுக்கேற்ற பலன் உண்டு. நடந்துருந்தது அடுத்த பிறகு இருக்குது. இது அடுத்த பிறகு எப்படின்னா, ஒரு ராத்திரி இன்னைக்கு எல்லாம் செய்து போட்டு தூங்கிடும், நாளைக்கு இருந்தால் புதுசாக என்ன ஒன்று செய்வோம். அதே மாதிரி இந்த பிரிவில் எல்லாம் செய்யணும், அடுத்த பிரிவில் இருந்தால் புதுசு செய்ய போகிறோம். அப்போ பிறவி தொடர்ந்துன்னு தான் இருக்கு. இந்த பிரிவில் என்ன சாதிச்சோம்? நீங்க இந்த உலகத்துல பிறந்தீங்க, நீங்க வாழ்ந்தீங்க, உங்களுக்கு என்ன சாட்சி இருக்கு? இப்போ ராஜேந்திர சோழன் இருந்தான், ராஜராஜ சோழன் இருந்தான். அவன் செத்து போட்டான், அவன் பெரிய ராஜா தான். ஆனா ராஜாவை பத்தி யாருன்னா பேசுறாங்கல்ல, தஞ்சாவூர் கோயில் எடுக்கும்போது ராஜராஜ சோழன் வந்துடுவான் இல்லையா? அப்போ அவன் செய்தது ஒரு அடையாளம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அவனை பத்தி பேசுகிறாங்க. வேற ராஜாங்களை பத்தி பேசுறாங்கல்ல, பேசுறது. அப்போ நீ பிறந்ததுக்கு இந்த உலகத்துல ஒரு சாட்சி வைக்கணும். அது என்ன சாட்சி? உன்னுடைய உழைப்பு, உன் குடும்பத்தையும் தாண்டி ஒரு நன்மை செய்து வைக்கணும் உலகத்துல. நீ மறைஞ்சிடுவ, ஆனா உன் உழைப்ப இந்த உலகம் பயன்படுத்திக்கணும். இதெல்லாம் சொன்னேன். நம்ம என்னத்துக்கு பண்ண கூடாது. நான் வாடகை வீட்டுல தான் 10,000 ரூபாய் வாடகை, 20,000 22,000 ரூபாய் பென்ஷன் வாங்கி 10,000 ரூபாய் வாடகை கொடுத்துட்டு 12,000 ரூபாய் என் செலவு வச்சுன்னு தெரியுறேன்.
இருந்தும் 1.5 கோடி ரூபாய் போட்டு இந்த கோயில் கட்டிக்கிறேன். எதுக்குன்னா பாவத்தை அழிக்கிறதுக்கு வேற எந்த வழியுமே கிடையாது. எதாலையும் அழிக்க முடியாது. இந்த மாதிரி காரியங்கள் செய்யும்போது இப்போ இவ்வளவு பெரிய கோயில் கட்டிட்டேன், இவ்வளவு பெரிய ஆசிரமம் கட்டிட்டேன். இப்ப நான் ஒண்ணு இந்த கட்டினதால் நான் இங்கே இருக்க போறதில்லை, நான் போக போறேன். ஆனா நான் போனாலும் என்னுடைய உழைப்பும் என்னுடைய செயலும் இந்த உலகம் பயன்படுத்திக்கும். இது உள்ள வரும்போதெல்லாம் அவருக்கு அந்த ஞாபகம் வருது, யார் யார் செய்து வச்சுட்டு போனான்னு. அப்ப நான் வாழ்ந்ததுக்கு ஒரு அத்தாட்சி வச்சுட்டேன். அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனும் வாழறதுக்கு அவன் பிறந்து வாழ்ந்து ஆடு மாடு வாழறது செத்து போகுது, இன்னும் அடையாளம் இருக்கு, ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி மனுஷன் செத்துனுக்கிறான், பிறந்துன்னுக்கிறான், என்ன அடையாளம் இருக்குது, ஒன்றும் கிடையாது. அது ஒரு ஜீவன், இது ஒரு ஜீவன். இப்ப நாய் பார்த்தீங்கன்னா அதுக்கு 4 கால் இருக்குது, ஒரு வால் இருக்குது. பூனை பார்த்தீங்கன்னா அதுக்கு 4 கால் இருக்குது, ஒரு வால் இருக்குது. புளியை பார்த்தீங்கன்னா அதுக்கு 4 கால் இருக்குது, ஒரு வால் இருக்குது. இது எல்லாமே செத்து போச்சு, என்ன வேற்றுமை வந்தது? அது ஒரு ஜீவன் தானே. அது மாதிரி 2 காலை வச்சுட்டு இந்த உலகத்தில் நடமாட விட்டுட்டு நம்மளையும் சேர்த்து போறோம். நம்மளும் ஒரு ஜீவன் தானே. என்ன அதிசய பிரிவு உண்டு? 6 அறிவு 7 அறிவு 10 அறிவு ஏமாத்திக்கினேன். ஒரு மனுஷனுடைய இருக்கிற அறிவு 3 அறிவு தான். இவன் ஏமாத்தி 6 அறிவு இருந்தத அவனை வச்சு நீ இவனை ஒப்பிட்டுக்கிறான். பட்டினத்தாருக்கு 6 அறிவு, அருணகிரிக்கு 6 அறிவு, அகஸ்தியருக்கு 6 அறிவு, இப்படி மகான்களுக்கு 6 அறிவு இருந்ததை இந்த பேமானி வச்சுன்னு சுத்திக்கிறான். எனக்கு 6 அறிவு. இந்த கல்பனா சாவ்லான்னு ஒரு பொண்ணு ராக்கெட்ல போச்சு இல்ல, அது மேல போய் செத்து போச்சு, விஞ்ஞானி. அடுப்பாங்க உன்னை அடுப்புல சோறாக்க தெரியல பொம்பளை, நாங்க போயிட்டா வெளி உலகத்துக்கு போய் வந்துட்டோம். சோறு இங்க ஆக தெரியாது, ஆனா அந்த பொம்பளை வச்சு இந்த பொம்பளை கூட சேர்த்துக்கிறோம். அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிறோம். அறிவாளிகளை நம்ம கூட சேர்த்து நம்ம முட்டாள்களா இருந்து யோசித்ததே கிடையாது. தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து பலம் கொண்டு வெளியே போறான். எந்த தாயும் பெற்றுக்கிறது கிடையாது குழந்தைய. குழந்தைதான் பிறக்கும், பிறந்த பிறகுதான் அவன் தாயே ஆக முடியும். அப்போ அந்த குழந்தையினுடைய பலத்துல வெளியே வரான். வெளியே வந்து இந்த பூமியில பிறந்தான். அப்ப சக்தியா பிறந்தான். குழந்தை ஜீவனா வளர்றான், மனமா வாழறான். பொண்டாட்டி புள்ள குட்டி யார் சொத்து ஊன் சொத்துன்னு வாழறான். இந்த மனம் போன உடனே பணமா போறான். இந்த 3 அறிவுல தான் மனுஷன் வாழ்ந்துக்கிறான். 7 அறிவுலாம் ஒண்ணு கிடையாது. கண்ணு மூட்டு எல்லாம் ஒரு அறிவான் சொல்லிருக்கிறாங்க. எனக்கு தெரியல, நம்ம அவளை படிக்கல, அதனால சொல்றேன். கண்ணு ஒரு அறிவு, மூக்கு ஒரு அறிவு, வாய் ஒரு அறிவு, பேசுற அறிவு, கேட்கற அறிவு எல்லாம் இருக்குதான். புலிக்கு எத்தின அறிவு? அதுக்கு இல்லையே கண்ணு மூக்கு வாய் தான். எலிக்கு எத்தின அறிவு? இதெல்லாம் கேட்டா வெள்ளாவரமா பேசுறான்டாலும் அது இல்ல அறிவு. சொல்லு சாமி, சொன்னதானே எனக்கு புரியும். எனக்கு தெரியாத மூச்சுங்கிற சாமி நாங்க. அதனால இது மாதிரி ஏமாத்தினுக்கிறோம். நிஜத்தில் இல்லை. 6 அறிவுனா மூலாதாரம், சுதிஷ்டானம், மணிப்பூரகம், மனாதரம், விசித்தி, ஆக்ஞை தான் 6 அறிவு. இந்த இடத்துங்களை ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டெப்பா எடுத்து கடந்து நிக்கிறான் பாரு, அவன் தான் 6 அறிவு மனுஷன். நம்ம எல்லாம் 3 அறிவு மனுஷன் தான். அந்த மாதிரி 6 அறிவை கடந்தவங்க மகான்கள். நம்ம போய் அவங்கள நம்ம கூட சேர்த்துக்கணும். இது வானா, அது வானா, அது வானா, கூடு வானா, சொத்து வானா, சொக வானா, பொண்டாட்டி வானா, புள்ள வானா, தூக்கி போட்டவன போய் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து குடிச்சு குடிச்சு உட்காந்துக்கிறோம். நமக்கு சேர்த்துக்கணும். எப்படி சாமி நியாயம்? என்ன நியாயம்டா சாமி? சொல்ல சாமி, இதெல்லாம் சொல்லிவிட்டு உடனே என்ன உலகத்தை வாழ்ந்துதானே வாழ அவனை அறவானா, கடவுள் வந்து எப்ப வாழவானா சொன்னான். அதோட போய் என்னையா தேடி கிடக்குற? சிந்திக்கிறதே கிடையாது. நான் பேசுறது அறிவாளித்தனம், இவனே ஒரு முடிவு பண்ணியும் பேசிக்கலாம். நம்ம பேசுறது சரியா தப்பா அதை யோசிக்கிறதே கிடையாது. நான் எந்த புராணத்தையும் எடுத்து பேசுறதே கிடையாது, எந்த வரலாறையும் எடுத்து பேசுறதே கிடையாது. ஏன்னா இப்போ ராமர் வந்து ராவணன் வந்து சீதையை தூக்கின்னு போட்டான் சொல்றாங்க. நான் பார்க்கல, அதே சீதையை தூக்கின்னு போட்டான். இவர் ராமர் பொண்டாட்டி தேடிக்கின்னு அங்க காடு மலையெல்லாம் சுத்தி ஆஞ்சநேயர் இன்ஜினியர் அவர் இவரெல்லாம் செய்யாத போட்டுன்னு ஒரு கூட்டம் கூட்டின்னு போறாரு. போய் அவன் மட்டும் சண்டை போடுறாரு. கடவுள் தானே, கடவுள் தானே. இவர் அம்புக்கு மத அம்பே கிடையாது. ஒரே அம்பை விட்டு ராவணை கொண்டுட்டு எடுத்துன்னு வந்திருக்கலாம். ஆனா இது உலகத்துக்கு தெரியணுன்றதுக்காக ஒரு கூட்டம் கூட்டின்னு போனாரு. சரி போனாரு, மீட்டிங் வந்துட்டாரு. இப்ப எங்க சண்டையா நடக்கு நம்மள போறதுக்கு அது பேசி சொல்லு.
இப்போ போய் ராமர் சண்டை போடுறதுதான் நம்ம எல்லாம் சேர்ந்து காலையும் போகலாம், போய் அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம். அது எந்த காலத்துலையும் முடிஞ்சு போன கதையை சொல்லிக்கணும், இப்போ ரேடியோவில் சொல்லிக்கணும் இருந்தா என்ன பண்ணுறது? இனிய வாழ்வு என்னையா, இனி மனிதனுடைய செயல் என்னையா, அவன் எதை நோக்கியா போனோம், அவன் எதை நோக்கியா போயிருக்கிறான், அதை திருப்தியா. அதான ஆன்மீகம். 10,000 வருஷத்துக்கு முன்னே நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? அது ஒரு பயணம். அதனால நாங்கெல்லாம் எடுக்கிறது கிடையாது. முருகன் போனாரு, பத்மாசூர்ணம் போனாரு, சத்தியத்துக்கு போலாமா நம்ம, வாங்க போலாம் பேச்சு. நடக்கிற வாழ்வு பார், நடந்து முடிஞ்சத பார்க்காது. நேற்றைய வாழ்வு உனக்கே வராது இல்ல. 10 வருஷத்துக்கு முன்ன இருந்த இளமை இப்போ வருமா? வராது. அது முடிஞ்சு போன கதை. அதை யோசிச்சு என்ன பிரயோஜனம்? அடுத்த முதுமை வர்றதுக்கு முன்ன நம்ம என்ன பண்ணணும், எதை பிடிக்கணும், அதை யோசிக்கணும். அதனால முடிஞ்ச கதையை பேசி பயனே கிடையாது, ஆரம்ப கதையை பேசணும். அதனாலதான் நான் எந்த புராணமோ எதையுமே எடுத்து யாருக்குமே சொல்ல மாட்டேன். அது தெரியுமா தெரியாத அப்பாற்பட்ட விஷயம். ஆனா நான் யாருக்கும் சொல்றது இல்லை. அது சொல்லினா பயனு. கடவுள் ஒரு கையில, குடும்பம் ஒரு கையில, அப்படிதான் வரோம். ஆமா, கடவுள் சரி. கடவுளே நீ பிடிக்கலையா? ஒரு 2 கையிலும் குடும்பத்தையே பிடிச்சிக்கணும். ஐயோ ஐயோ நீ திஞ்சிட்ட. கொஞ்ச நாள் பிடிச்சிட்டு இருந்தா, கொஞ்ச நாள் இல்ல, கடைசி வரைக்கும் பிடிச்சிட்ட. இப்போ உன் கையே இல்ல உனக்கு. இப்ப கடவுள் வேணும்னு வந்த, அதனால கடவுள் கிடைக்காது, ஒருபோதும் கிடைக்காது. ஏமாத்தின்னு இருக்கலாம். கடவுள் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. உனக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்ப எல்லாருமே பட்டினத்தார் மாதிரி ஆயிட முடியும். ஆவாதானே? கோடிக்கணக்கான பட்டினத்தாரு மகானுப்பா, மகானு மனுஷனாவனாயிரன். மனுஷனாவே இல்லையே நீ, அடிமையா இல்ல. இல்ல இல்ல, முடிச்சுட்டு நீ வந்தீங்கன்னா உபயோக மாட்டேன். இப்போ ஒரு 18 வயசு பையன் ஓட்டப்பந்தயம் ஓடுறான். ஆமா, அவன் ஒரு இலக்குக்கு ஓடுறான். நீ 60 வயசு, எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டுங்க, நான் கூட அவங்க கூட ஓட முடியுமா? முடியாது. அப்ப உன்னால முடியாது. இனிமேல் கடவுள்கிட்ட ஓட தெரியணும். ஓட தெரியாத உபயோகம் இல்லாத போயிடுவான். இதுதான் கடவுள் வழிபாடு. கடவுள் வழிபாடுன்றது இளமையிலிருந்து உதயமாகணும். உனக்கு கடைசி காலத்தில் உபயோகமான மண்ணுக்கு தான் உதவுமே தவிர கடவுளுக்கு உதவாது. ஆசை 3 விஷயம்தான் கடவுளை விட்டு கடவுளை அடையறதுக்கு வழி. இந்த 3 எவன் ஒருத்தன் முக்கியமா பிடிக்கிறானோ அவனுக்கும் கடவுளுக்கும் தொடர்பே கிடையாது. இது ஊர்ஜிதமா எழுதி வச்சுக்கோ. ஆசை, பாசம், காமம். இந்த காமம் கூட குறிப்பிட்ட வயசு போனவன போயிடும். பாசம் சுடுகாட்டுக்கு போகும்போது கூட போவாது. அது இருக்கிற வரைக்கும் கடவுளுக்கும் உனக்கும் சம்பந்தமே கிடையாது. கடவுள் மறுப்பாளர்கள்லாம் இருந்தாங்கல்ல ஐயா, இருக்கட்டும். அவங்கெல்லாம் கடைசி காலத்துல நல்லபடியா நிறைய விஷயங்களை செய்துட்டு போனாங்க இந்த உலகத்துக்காக. அவங்க பேர் இன்னைய வரைக்கும் இருக்கு. அவங்க அப்படின்னா கடவுள் இத்தனையும் கடவுள் மறுப்பாளர். அவங்க உலகம் இருக்கிற வரைக்கும் அவங்க பேர் நிலைக்கிற அளவுக்கு சிலதை செய்து எப்படி முடிஞ்சது அவங்களால? அதனால்தான் தாய்மான் சாமி சொல்றாரு, எந்து உந்துன்னு வழக்காடுத அது எதுடானா அதுவே கடவுள் தாண்டா அப்படின்னு. கடவுள் மறுப்பாளன்னு சொன்னானே, சொன்னதே கடவுள் தான். இவன் இல்ல, இவன் தான் படுத்துங்க போயிட்ட உடனே கடவுள் போன உடனே என்ன ஆனா படுக்கை ஆயிட்டான். அப்ப பேசினது செய்தது எல்லாமே கடவுள் தான், நீ இல்ல. அவன் கடவுள் மறுப்பாளனா இருக்கட்டும், இல்ல கடவுள் ஆதரவாளனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் எந்த செயலும் இறைவன் இருக்கிற வரைக்கும் தான் நீ உன்னால் செய்ய முடியும். இறைவன் உன்னை விட்டு விலகுனா நீ எந்த செயலும் செய்ய மாட்ட, மண்ணுக்கு தான் போவ. மறுப்பாளன் உலகத்துக்கு சொல்லுவேன் நீ, உண்மைக்கு சொல்ல முடியுமா? கடவுள் மறுப்பாளன் அம்மாவை போய் கும்பிடுற, தலைவரை போய் கும்பிடுற. கடவுள் மறுப்பாளன் செத்தவனே இல்லையே, நீ ஏன் போய் கும்பிட்டுங்கிற? கும்பிட்டு ஆவணண்டா நீ, உன் தலையெழுத்து அதான். செத்ததும் கடவுள், கும்பிடுறதும் கடவுள், பிறந்ததும் கடவுள், சாகிறதும் கடவுள். எல்லாமே கடவுள் வாழற வரைக்கும் தான் மனிதன் நடமாட்டம். கடவுள் அவனை விட்டு போனா அவன் இருக்க மாட்டான். சொல்லு, கடவுள் மறுப்பாளன்றவன் மறுபிறவி கிடையாதியா? கடவுள் கிடையாதியானா? செத்தவனை போய் எங்க கும்பிட்டுக்கணும்? அவங்க அம்மா எங்க கும்பிட்டுக்கணும்? அவங்க அப்பனை எங்க கும்பிட்டுக்கணும்? அவன் தான் போயிட்டானே. இது உலகத்தை ஏமாத்துற விஷயம். எல்லாரும் கையெழுத்து கடவுளை கும்பிட்டே ஆகணும். உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிரினமும் மனிதனமும். அது மனுஷனை ஏமாத்தின்னுக்கலாம், கடவுளை ஏமாத்த முடியாது. கடவுளை ஏமாத்தினா நீ அவன் போனா நீ இருக்க மாட்ட உலகத்துல.
கடவுள் உனக்குள்ள வாழற வரைக்கும் தான் இந்த உலகத்துல உன் நடமாட்டம், உன் பேச்சு, உன் ஆற்றல், உன் செயல் எல்லாம். சரி. கடவுள் உன்னை விட்டு போனான்னா நீ இல்லை இல்லையா? அதனால ஒவ்வொரு கடவுள் கடவுளே இல்லைன்னு கடவுள் தான் சொல்லுது. கடவுள் இருக்குதுன்னு கடவுள் தான் சொல்லுது. கோயில எங்கேயாவது சாமி கட்டிக்கிச்சா? இல்ல, நாம தான் கட்டுறோம். நம்ம இல்ல, கடவுள் தான் கட்டுது, கடவுள் தான் கும்பிட்டுங்குது. மனிதனுக்குள்ளதான் கடவுள் சொல்லி எல்லா செயலுக்கும் காரணம் மனிதன் தான். மனிதனுக்குள்ள இருக்கிற இறைவன் தான். அதனால இறைவன் ஒருத்தன் இல்லைன்னா உயிரினன்னு ஒண்ணு இருக்காது. நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் உள்ள இருக்கிற இறைவன் தான் எல்லாத்துக்கும். அப்போ சில செயல்கள் துன்பத்துக்கும் இன்பத்துக்கும் காரணம் உன் வேண நீ செய்த பாவனம். ஆமா, அதுதானே நல்வினை தீவினை, இந்த மூச்சு தானே. ஐயா, கடவுள் உலகத்தை இயக்குறான், நம்மளையும் கடவுள் தான் இயக்குறான். அப்ப நல்வினை தீவனையும் கடவுள் தானே இயக்குறான். இதுதான் சொன்னேன். கடவுள்ன்றது வேற, ஆண்டவன்றது வேறன்னு சொன்னேன். ஆண்டவன் என்றும் உனக்குள்ள இருக்கிறவன். சரி. கடவுள் என்றும் உலகத்தை இயக்குறவன். சரி. உனக்கு உன் ஆண்டவனுக்கு எவ்வளவு சக்திக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீ ஏற்கணும். நீ இந்த பிறப்பை எதால ஏத்தனா விதி பயனால தான் இந்த பிறப்பே வந்தது. விதி பயனல்னா இந்த பிறப்பே கிடையாது. ஒருத்தன் நொண்டியா பிறக்கிறான். சரி. அவன் ஏன் கடவுளுக்கு என்ன பகையா? அவன் ஏன் நொண்டியா பிறக்கணும்? ஒருத்தன் குருடனா பிறக்கிறான், கடவுளுக்கு நான் பகையா? இல்ல. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கடகாத்தமா இருக்கிறான், அவன் கடவுளுக்கு உறவா? சரி. எப்படி நடந்தது இது? ஒருத்தன் பணக்காரனாகிறான், ஒருத்தன் எவ்வளவோ அறிவு இருந்து முயற்சி பண்றான், வளரவே முடியல. ஏன்? ஏற்றத்தாழ்வு. ஏன் கடவுளை பண்ணா? இதெல்லாம் சிந்திச்சாதான் கடவுளை பத்தி தெரியும். எல்லா உலக செயல் எல்லாத்துக்கும் உன் நல்வினை தீவினை, உன் விதியினுடைய முடிவு தான் வாழ்க்கை. ஒரு மனிதனுக்கு கடவுள் யாருன்னா விதி தான். உலகத்தை ஆள்றது கடவுள். சரி. உன்ன ஆள்றது ஆண்டவன். இந்த ஆண்டவன் தான் விதியா இருக்கிறான் உனக்குள்ளவே. நீ செய்த நன்மை தீமைக்கு ஏத்த மாதிரி இந்த உலகத்துல உன்னை உலக விடுறான், வாழ விடுறான். அந்த தீமையை நீ அழிச்சிட்டீன்னா, நல்லவனா போயிட்டேன்னா அடுத்த பிறப்பு சுத்தமா பிறக்கிற. இந்த தீமையில இன்னும் தீமை செய்துன்னா அடுத்த பிறப்புல இன்னும் பாவமா போயிடுற. சரி சரி. இதுக்கு முடிவு நீயே எழுதுகிற. இறைவன் இங்க எழுதுறதில்லை. இறைவன் எழுதுனா இந்துக்களுக்கு மட்டும் எழுதுவானா? உலகத்துல இருக்கிற மனிதனுக்கு எல்லாம் எழுத மாட்டானா? வெள்ளக்காரனுக்கு எழுத மாட்டானா? முஸ்லீமுக்கு எழுத மாட்டானா? எல்லாருக்கும் தான் எழுதணும். அப்ப அவனுக்கு ஏன் இல்ல இத மாதிரி பேசல? எல்லா மனிதருக்குள்ளவும் கடவுள் இல்லை. எல்லா மனிதருக்குள்ளவும் ஆண்டவன் இருக்கிறான். ஆண்டவன்றவன் வேற, கடவுள் என்றவன் வேற. அதை தான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். ஆண்டவன்றவன் யாரு, கடவுள் என்றவன் யாரு அப்படின்னா, கடவுள் என்றவன் பேரரசன். சரி. ஆண்டவன்றவன் சிற்றரசன் மாதிரி. ஆமா. அப்போ இந்த உடலுக்கு இந்த உடல் என்ற ஊரை ஆள்றவன் ஆண்டவன். இந்த உடலுக்கு என்ன தேவையோ அவன் தான் கொடுத்துன்னுக்குறான், கிடைக்கலன்னா விட்டுடுறான். இவன் என்ன பண்றான்? பேரரசங்கிட்ட போய் கெஞ்சுறான் கடவுள்கிட்ட. எப்படி? மனித வடிவில். அப்போ கடவுள் பார்க்குறான், இவனுக்கு கொடுக்கவே கொடுங்க, ரொம்ப திமிர் பிடிச்சவன், விட்டுடுறான் கை, நீ பிச்சை எடுத்துன்னுக்குற. இதுதான் நடந்துன்னுக்குது உலகத்தில். இதெல்லாம் அறியாமல் கடவுளை பற்றி அறிய முடியாது. இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. எப்போ இது அந்த மாதிரி இருக்கும்போது சில நல்ல விஷயங்கள் நடக்காம பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்திலேயாவது கடவுள் வரமாட்டான். கடவுள் என்ன சொல்றான்? நீ என்னப்பா பண்ண போற? நான் திருட போறேன் சாமி. நல்லா திருடு, நான் துணையாகிறேன்றான் கடவுள் சொல்றான். நீ என்னப்பா பண்ண போற? நான் ஊரெல்லாம் அழிக்க போறேன் சாமி. நல்லா அழி, கடவுள் எல்லாம் போடுறேன். கடவுள் என்ன சொல்றான்? சாமி நான் நல்லதையே செய்ய போறேன். நல்லதையே செய், நீ நல்லவனாவே இரு அப்படின்னு. உன் மனம் எதுவா எதை நினைக்குதோ கடவுள் அதுக்கு உறுதுணையாக்குறான். இல்லைன்னா நீ கடவுளை திட்டுற. நான் நினைச்சேன் இதெல்லாம் கடவுள் இதெல்லாம் பண்ணுவே இல்லையா அப்படின்னு கடவுளுக்கு அப்படி இல்லையா? உன் கூட தானே இருக்கிறான் அவன். நீ சொல்றதெல்லாம் அவன் கேட்டு நிற்கிறான். எல்லாத்தையும் அழிச்சிட்டு உதப்படுற. சாமி நான் நல்லா நல்லா உதப்பட்டுறான் கடவுள். அப்போ நீ உன்னுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி தண்டனை இந்த உலகத்தில் அனுபவிக்கிற. உன் செயலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆண்டவன் உனக்கு ஒத்துழைச்சுன்னுறான். ஒரு மனமாகப்பட்டது, மனம் என்ற பொருள் வேற, மனம் என்ற பொருள் வேற, ஆன்மா என்ற பொருள் வேற. ஆமா. மனம் என்ற பொருள் உன் புள்ள மாதிரி, ஆன்மா என்ற பொருள் அப்ப மாதிரி. நீ
இந்த மனமாகப்பட்ட புள்ள 1000 தவறுகளை செய்து உன் பேச்சே கேட்கல, எவ்வளோ நல்லதை எடுத்து சொல்ற. அப்பா இப்படி போ, இதை செய், இதெல்லாம் செய்யாத, இதெல்லாம் தீமனு. ஓ உட்காரியா, எனக்கு தெரியும், வயசாகி போச்சு, போயா ஓரமா அப்படின்ற. யார் சொல்றான்? புள்ள. உன் புள்ள சொல்றான். ஆனா புள்ள போய் ஆபத்துல சிக்கிக்கணும், உதப்படுறான். இவ்வளோ சொல்லி கேட்காத புள்ளிக்கு நீ போகாது இருப்பியா? போகக்கூடாது. போகாது இருப்பியா? எந்த அப்பனாவது இருக்க முடியுமா? எவனாவது இருந்து இருக்கிறானா? முடியாது. என்னங்க பண்றது? பெத்துட்டுனாங்க, அதனால நான் ஓடுறேங்க. சரி, தப்புதாங்க, என்ன பண்றது? மனசு கேட்கலுங்க. அப்போ இந்த தவறுகளை ஆன்மா அனுபவிச்சுன்னு, மனம் செய்யற தவறுகளை ஆன்மா சுமந்தும் தெரியுது, ஒரு ஊரா சுமந்தும் தெரியுது. அப்போ இந்த தவறுகள் எந்த உலகத்துல ஏற்பட்டதோ அந்த உலகத்திலேயே அதை விட்டுட்டு போகணும். ஒரு தவறுக்கு ஆன்மா ஒத்து போகுது, ஏதோ ஒரு தவறு இல்ல, 1000 தவறுக்கு போகுதுன்னா தொண போகுதுன்னா எந்த வகையில எல்லாத்துக்கும் தொண போகும். அப்பதான் நீ நல்லவன். ஏன்னா ஆன்மாவை நீ முன்னால் அறிய முடியாது. அறியும் போது மனம் இருக்காது, மனம் இல்லாத போது தவறு இருக்காது. இவ்வளவு சிக்கல்களுக்கு சேப்பா. சும்மா கடவுள்ன்றது ஏதோ வாயில பேசிட்டு புக்கில் படிச்சுட்டு போறது இல்லை. ஆமா, பெரும்பாடு அது. அதனால்தான் பாம்பாட்டி ரொம்ப அழகா சொன்னார், கடவுள் அறியணும்னா சும்மானாங்க கத்தின்னு உட்காந்து கதை. அதை எப்படி அறியணும்? நீ உள்ளவே அறியணும், வெளி தடக்கூடாது. உள்ளுக்குள்ளே உணர வேண்டும், உள்ளும் புறம்பும் அறிய வேண்டும். மெல்ல கனலை எழுப்ப வேண்டும். எங்கிருந்து? மூலாதாரத்திலிருந்து கனலை எழுப்பணும்மா. எவன் எழுப்ப முடியும்? போயா காக்கசு போன, காக்கசு வரல, அந்த சொன்ன பேச்சு கேட்டுன்னு போனேன், கண்ணெல்லாம் சிவந்து போச்சு, வயிறெல்லாம் ஊதி போச்சு, நீன்னு வரான். இவன் எங்க கடவுளை தேடுவான்? அதனால் சொல்றான், உள்ளுக்குள்ளே உணர வேண்டும், உள்ளும் புறம்பும் அறிய வேண்டும், மெல்ல கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலில் செலுத்த வேண்டும், கள்ள புலனைந்தும்னா. அடப்பாவி, இந்த கண்ணு மூக்கு வாயெல்லாம் இது கள்ள புண்ணு திருட்டு போடுறா, இது இதை விட்டுடுறா, அவன் தெரிய வேண்டான். எந்த மனுஷனால இதை விட்டு வாழ முடியும்? விட்டு வாழ முடியாது. அதனால துன்பத்தில் ஈடுபட்டு தான் ஆகணும். இதான்பா கடவுள் நீதி. கடவுள் சொல்றான், எந்த கோயில்? சாமிக்கு தேடாங்க இல்லையே சாமி. அப்ப எங்கடா இருக்குது? உள்ளத்துல இருக்குதுடா. அங்க பார்க்க மாட்டேன்றியாடா, வெளியே தேடின்னு திரியாடான்றான். அதனால சொல்றான், அடப்பாவி, இந்த கோயில் எல்லாம் கட்டி இருக்குத பேட்டனி நீ தாண்டானா. கோவிலுக்கு பேட்டனி நீ தாண்டானா. அதனால சொல்றான், ஊனுடல் ஒரு பெரும் கோவில், உள்ளம் ஒரு ஆலயம். ஆமா, கள்ள புனலீக்கி கருத்தோடு இருப்போருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றும். அப்போ உள்ளுக்குள்ளவே தேடுறவனுக்கு மட்டும்தான் கடவுள் தெரியும். ஊரெல்லாம் தேடுறவனு கடவுள் தெரியும். ஆள் தான் தெரியும், கோயில் தான் தெரியும். இதான் சாமி வழிபாடு. சரி சரி, இது கடினம், ரொம்ப கடினம். சரி, இப்போ ஒரு பாடம் கொடுக்குற நீ. ஆமாம், அவன் போய் உட்காடுறான். ஏங்க 10 நிமிஷம் பண்ணுங்க, இங்கெல்லாம் வழி எடுக்குதுங்க, ஓடிடுறான். ஆமாம், நல்லா இருக்கலான்னு இந்த ஆளுகிட்ட வந்தா கண்ணெல்லாம் தண்ணி கொட்டு விற்க சோர்ந்து போச்சுப்பா, போப்பா அப்படின்னு ஓடுறான். அப்போ அவன் கடவுளை தேடினான்னா, என்னையே நான் இழக்கிறேன், இறைவா நீ வேணும், இந்த உலகத்தில் நான் எதை ஒன்னாலும் இழப்பேன், உன்னை இழக்க மாட்டேன்ற தைரியம் வேணும். அவனுக்கு மட்டும்தான் கடவுள் சாத்தியமே தவிர. நம்ம தியானம் சரியா செய்யறோன்றதை எப்படி தெரிஞ்சுக்கிறது சுவாமி? தியானம் பண்றதுன்னா விழிப்பு நிலையில் இருக்கக்கூடாது. நீ உட்காரும் போது விழிப்பு நிலையில் உட்காருவேன். நான் தியானம் பண்ண போகிறேன்ற நினைவோடு உட்காருவேன். ஆனால் தியானம் பண்ணும்போது அந்த விழிப்பு நிலை மறந்து போகணும். உங்கள் பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியக்கூடாது. உன்னை நீ மறக்கணும். அதுதான் தியானம். தியானம் பண்ணால் என்ன அப்படின்னா, எல்லாரும் என்னமோ அந்த கண்ணை மூடிக்கணும் உட்காந்துருந்தால் அது தியானம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அது இல்லை தியானம். தியானம் பண்ணுறது தன்னை மறக்கிறது தான் தியானம். தன்னை மறக்கும்போது நீ என்ன ஆகிற அப்படின்னா, கடவுளுக்கு உன்னையே நீ தானமாக கொடுக்குற. அந்த தானமாக கொடுக்குறது தான் தியானம். இதை ரொம்ப அழகாக சொல்லுவார் பாம்பாட்டி. உடல் பொருள் ஆவி மூன்றும் தானம் வாங்கி எங்கள் சத்குரு அப்படின்னுவார். உடல், பொருள், ஆவி
இதை 3ஐயும் கடவுள்கிட்ட கொடுத்த பிறகு இவனுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அப்போ இவனே அங்கே இல்லை இல்லையா? அதுதான் தியானம். விழிப்பு நிலையிலேயே நான் உட்காந்து கண்ணை மூடிக்கணும் உட்காந்துன்ட்டு நான் தியானம் பண்ணிட்டு வரேங்க அப்படின்னா அது தியானம் கிடையாது. இவன் மூழ்கின்னு உட்காந்துன்ட்டு வரான்னு அர்த்தம். பொண்டாட்டி என்ன பண்ணுது, பொண்ணு ஸ்கூலுக்கு போயிடுச்சா, காலேஜுக்கு போயிட்டான் நான் பையன் அப்படின்னு யோசித்துக்குன்னு உட்காந்துங்கிறது தியானம் கிடையாது. அது பேர் தியானம்ன்றது தன்னை மறக்கிறது. நீ உட்காரும்போது ஒரு 1/4 ஹவர் உன் நினைவு இருக்கணும். அந்த 1/4 ஹவருக்கு அப்புறம் உன்னை மறந்துடணும். நீ என்ன பண்ணின்னுக்கிறன்னு உனக்கே தெரியக்கூடாது. அதுதாம்மா தியானம். அப்போ உனக்கே தெரிஞ்சிடும். அதை தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி. இதை இன்னொருத்தர் பார்த்துட்டு நீ நல்லா தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை. இது உன்னை நீ மறக்கிறது உனக்கு தான் தெரியும், அடுத்தவங்களுக்கு தெரியாது. அதுதான் தியானம். அப்படி மறக்கும்போது நான் என்ன பண்ணியிருந்தேன் இவ்வளோ நேரம், எதுவுமே தெரியலையே, நான் முடிச்சிருந்தேன்னா என்ன பண்ணேன், தூங்கிட்டேனா அப்படின்னு நான் யோசிக்கிறப்பாரு, அதுதான் தியானம். சொல்லுமா. ஜீவ சமாதிகளுக்கு முன்னும் குருக்கள் முன்னாலேயும் தியானம் பண்ணுறதுக்கான சாதாரணமாக தியானம் பண்ணுறதுக்கான வித்தியாசம் என்ன சுவாமி? ஜீவ சமாதி அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்லைம்மா. ஜீவ சமாதின்றது அவங்க எதை கொண்டு ஜீவ சமாதி அடைஞ்சாங்க, உடலை கொண்டு ஜீவ சமாதி அடைஞ்சாங்களா இல்லை உயிரை கொண்டு ஜீவ சமாதி அடைஞ்சாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மகான்கள் எல்லாம் உடலை மறந்து உயிரை நினச்சி ஜீவ சமாதி அடைஞ்சாங்க. அப்போ அந்த மாதிரி மகானை வழிபடணும், அந்த இடத்துல போய் வழிபடணும்னா நீயும் உடலை மறந்து உயிர் நினைவு இருக்கிறவங்களா இருக்கணும். ஆனால் உன் உடல் மேலே நீ ஊர்பட்ட நகையை போட்டுக்கணும், ஊர்பட்ட அலங்காரம் பண்ணிக்கணும், நீ போய் ஜீவ சமாதியில் நான் தியானம் பண்ணுறேன்னா அது சும்மா தன்னையே தான் ஏமாற்றிக்கிறேன்னு அர்த்தமாகுது. எந்த குருக்கள் முன்னாடியும் தியானம் பண்ண முடியாது உன்னால். ஏன்னா உன் நினைப்பு குரு மேலேயே இருக்கும், அங்கே தியானம் பண்ண முடியாது. நீ யாரும் இல்லாத. அதனால தான் ரொம்ப அழகாக சொல்லுவார் அழகனி சித்தர் சொல்லுவார், தியானம் எப்படி பண்ணணும் அப்படின்னா யாரும் இருக்கக்கூடாதுறாங்க, யாரும் இல்லாத இடத்துல நீ மூச்சை அடைக்கணும்டாங்க அப்படின்றாங்க. அதனால் சொல்கிறாரு, முத்து முகமடியோ முச்சந்தி வீதியிலே 10ஆம் இதழ்பரப்பி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடக்கு நிலை யாருமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாருன்னு என்றார். அந்த தியானம்ன்றது எப்படின்னு ஒரு 100 பேரில் உட்காந்து தியானம் பண்ணுறங்க அப்படின்னு காட்டின்னு இருக்கிறது ஊருக்கு காட்டுறதுக்கு பண்ணுற விஷயம். தியானம்ன்றது யாருமே இருக்கக்கூடாது. நான் இங்கே உபதேசம் கொடுக்கும்போது சொல்லுவேன், உன் பொண்டாட்டி வந்து தொடுறதோ இல்லை உன் பிள்ளைங்க வந்து மேலே விடுறதோ இருந்ததுன்னா நீ போயிடுவே, யாரும் இருக்கக்கூடாது, கதவு தாப்பால் போட்டுக்கணும் தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவேன் நான். அந்த மாதிரி தியானம்ன்றது தன்னை மறந்த நிலை. நான் தூங்குறவங்கள கூட எப்போவுமே குரல் குத்து எழுப்பணும், தட்டி எழுப்பக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய உயிர் உடலை விட்டு வெளியே போயிருக்கும். நீ அந்த நேரத்தில் பற்றி போடும்போது அந்த உயிர் திருப்பி அதில் பூர முடியாது, அதனால் இறந்து போயிடுவாங்க. யாராக இருந்தாலும் குரல் குத்து எழுப்பணும், தட்டி எழுப்பவே கூடாது. அப்போது சாதாரண தூங்குறவனையே தட்டி எழுப்பக்கூடாதுன்னா தியானம் பண்ணுற மேலே போய் ஊந்தா என்ன ஆகும், போயிடும். அதனால் அப்படிலாம் பண்ணக்கூடாது. அது இந்த குருக்கள் முன்னாடி போய் பண்ணுறது, இல்லை சமாதிக்கு முன்னாடி, சமாதியில் 1000 பேர் வந்திருப்பான், அந்நேரத்துக்கு நான் உட்காந்து தியானம் பண்ணுறேங்கன்று பண்ணுறது, இதெல்லாம் ஊருக்கு அடுத்தவனுக்கு காட்டுறதுக்கு உதவுமே தவிர உனக்கு ஒரு நன்மையும் இல்லை. உனக்கு நன்மை ஓணுன்னா யாருமே இருக்கக்கூடாது, உன் உயிரை நீயே உணரணும். அதுதான் தியானமா. ரொம்ப நன்றி சுவாமி உங்கள் தெளிவான விளக்கத்திற்கு. சித்தி புத்தி மனம் அகங்காரம் அப்படின்னா என்னன்றது உங்கள் அறிவுரை கூறுங்க சுவாமி. அந்த காரணம்னு பேர் மாறுது. அந்த காரணம்னா உடலுக்குள்ளவே அது மறைஞ்சிக்கின்னு இருக்குது. அது இருக்குதா இல்லையான்னு நம்மளால் மனசுன்றது ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னேன் இல்லை நான். இப்போ கண் இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது. வயிற்றில் பார்த்தீங்கன்னா 5 பொருள் ஒன்றாகுது ஈரலோட, கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், இப்படி 5 பொருள் ஒன்றாகுது. குடலில் பார்த்தீங்கன்னா கிட்னி, குடல், அது இது கச்சா பூச்சா. அப்போ மனம்ன்றது ஒரு பொருளாக இல்லை. அது அப்போது மனம்ன்றதே ஒரு பொருளாக இல்லாத போது அந்த காரணம்ன்றது எங்கே இருக்குது, எதோடு இருக்குது அப்படின்னா சித்தம், புத்தி, அகங்காரம், மனம், இந்த 4ம் சேர்ந்து தான் உலகத்தில் இயக்கம் நடத்துது. ஆனால் இல்லை, அது இருக்குது. மூச்சு இருக்கிற வரைக்கும் மனம் இருக்கும். அப்போ மூச்சு போச்சுன்னா பேச்சு போச்சு, பேச்சு போச்சுன்னா படுக்கை ஆகிடும். அப்போ தான் அந்த மனம்ன்றது இல்லை, அந்த காரணம்ன்றது இல்லை. அது வரைக்கும் மனுஷனுக்கு அந்த காரணம் இருந்துக்குன்னே இருக்கும்.
அந்த காரணம் என்ன உள்ளுக்குள்ளே மறைமுகமாக இருந்து தன்னை இயக்குது. அது என்னன்னா செய்யுது அப்படின்னா, ஒரு 3 ரவுடிங்க இருக்கிறாங்க. அந்த 3 ரவுடிக்கும் ஒரு தலைவர் இருக்கிறாரு. அந்த தலைவர் என்ன பண்ணுறாரு, ஏய் இதை போய் கொள்ளடிச்சின்னு வா, அதை போய் பிடிங்கின்னு வா, அவனை போய் வெட்டிட்டு வான்றார். இந்த 3ம் சேர்ந்து அந்த மாதிரி தொழிலை செய்துன்னுக்குது. இப்போ இந்த 3 பேரையும் கொல்லணும்னா முடியுமா? தலைவர் வேறு ஒருத்தர் இருக்கிறார். அப்போ என்ன பண்ணணும், முதல்ல தலைவரை கொண்டுடணும் இல்லை? இது என்னன்னா அகங்காரம் அப்படின்னா புத்தி சித்தம். புத்தின்னா என்ன? அவர் ஒரு பொருள் எடுத்து போகிறாரு அப்படின்னு புத்தி சொல்லுது, சித்தம் சொல்லுது. அதை பிடிங்கலாமா, நம்ம உதவுமே அப்படின்னு சித்தம் சொல்லுது. அகங்காரம் சொல்லுது, நீ பிடிங்கின்னு வரையா, இல்லை நான் போய் பிடிங்கிட்டேன் அப்படின்னு போய் பிடிங்கின்னு வந்தது. இந்த 3க்கும் கட்டளை இடுறது மனம்ன்ற குரு இல்லையா? அப்போது எது அழிஞ்சால் இந்த 3 அழியும் அப்படின்னு பார்த்தோம்னா அகங்காரம் முதல்ல அழிக்கணும். அதனால தான் சொன்னோம், அகங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதே காலம். மனுஷனுக்கு அகங்காரம்ன்றது ஒன்று இருக்கிற வரைக்கும் ஞானத்தை பெற முடியாது. எவனுக்கு ஒருத்தனுக்கு அகங்காரம் அழியுதோ அவனுக்கு ஞான பாதையில் போகிறான்னு அர்த்தம். அப்போ முதல்ல அழியிறது அகங்காரமாக இருக்கணும். அகங்காரம் அழிஞ்சால் சித்தம் புத்தி அழிஞ்சிடும். சித்தம் புத்தி அழிஞ்ச பிறகு இந்த பாஷா இருந்தவர் என்ன ஆவார், 3 பேரும் கூட இருந்தவங்க செத்து போட்டாங்க. நம்ம இங்கே இருந்தோம்னா எவ்வளோ விரோதிங்க இருக்கிறாங்க, நம்மளை கொண்டு போடுவாங்கன்ட்டு அவர் இருந்த இடத்துக்கு ஓடிடுவார். இருந்த இடம் எது? மனசுக்கு ஆன்மா. அப்போ ஆன்மாவோட போய் இணைஞ்சிச்சுன்னா மனசு புத்தியும் இல்லை, சித்தமும் இல்லை, மனமும் இல்லை. அப்போ உன் நிலை என்னன்னா ஞான நிலை. இப்படி இருக்குதும்மா. அது 3 சொல்லுமா. ரொம்ப நன்றி சுவாமி. ஐயா, சிவன் கோயிலில் வந்து அங்க பிரதட்சணம் பண்ணாததற்கு காரணம் என்ன சுவாமி? எந்த கோயிலையும் அங்க பிரதர்சனம் பண்ணி ஒன்றும் இல்லைம்மா. முதல்ல மன பிரதர்சனம் பண்ணணும். மனசை கடவுளுக்கு ஒப்படைக்கணும். ரொம்ப அழகாக சொல்கிறாரு வள்ளுவர், ஒருத்தனுடைய மனுஷனுடைய மனசில் கடவுள் வந்து தங்கணும், கடவுள் தங்குற அளவுக்கு அங்கே இடம் வைக்கணும். ஆனால் உலகத்தில் இருக்கிற ஆசையெல்லாம் இந்த மனசில் வச்ச பிறகு கடவுள் வந்து பார்த்து எனக்கே உட்காரவே இடம் இல்லை, நான் எங்கடான்னு போயிடுவார். ஆனால் இந்த ஆசைகளால் உனக்கு நிரந்தர பேர் கிடைக்காது உலகத்தில். கடவுள் வந்து உன் மனசுக்குள்ளே உட்காந்துட்டார்னா உனக்கு நிரந்தரமான பேர் கிடைக்கும்ன்றார். அதுதானே சொல்கிறார், மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார், நிலமிசை ஏகினால் நீடு வாழ்வார்னு. இறைவன் வந்து இதயத்தில் உட்காந்துட்டான்னா உன்னுடைய வாழ்நாள் முழுதும் உன்னை வழிபடுவாங்க, வணங்குவாங்க மக்கள். மலேசியாவில் இப்போ எனக்கு அக்டோபர் 14ஆம் தேதி ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அந்த மலேசியாவில் இருந்த சீடர் வந்து 2 உபதேசம் தான் இங்கே வாங்கியிருக்கிறார். இப்போ அவருக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க. இப்போ அவர் சாதாரண ஆள் தான். ஆனால் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவர் வர சாமி வணக்கம் சாமின்றாங்க. இந்த மரியாதை உனக்கு எவ்வளோ பணம் வச்சுருந்தா கிடைக்கும்? ஏன்னா நீ போகிற பாதையை பொறுத்து தான் உனக்கு கிடைக்கிற மரியாதை. நீ போகிற பாதையை வச்சு தான் கடவுள் உனக்குள்ளே இறங்குவான். ஆனால் உன்னுடைய பாதை இந்த உலகத்தினுடைய மேலே செலுத்தி உலகத்தினுடைய ஆசையெல்லாம் நீ அனுபவிக்கணும்னு நினைக்கும் போது உனக்கு எங்கே கடவுளுக்கும் உனக்கும் தொடர்பு கிடைக்கும் இல்லையா? அதனால் ரொம்ப அழகாக சொல்கிறார் அழுக்கணி, இந்த மூச்சாகப்பட்டது மனிதனால் பிடிக்க முடியாது. ஆனால் பிடிக்க முடியாதுன்னு விட்டுடக்கூடாது, விட்டால் செத்து தெருவோரம் கிடப்ப அப்படின்றார். அதனால் சொல்கிறாரு, எட்டா புறவி அடி ஈராறு காலடியோ விட்டாலம் பாரமடி வீதியிலே தான் மறிச்சு, செத்து தெருவோரம் கிடப்படா. சரி என்னப்பா பண்ணுறது, அதை பிடிக்கணுமா எப்படியாவது? எப்படிப்பா பிடிக்கும்? கட்டா கயிறெடுத்து 4 நாளும் சேர்த்திருக்கி அட்டாள தேசமெல்லாம் ஆண்டு இருந்தால் ஆகாதோன்றார். இந்த மூச்சாகப்பட்டதை குதிரையை பிடிச்சிட்டின்னு சொன்னால் நீ இந்த உலகம் வாழற வரைக்கும் உனக்கு பேர் இருக்குண்டா. ஆனால் இந்த மூச்சை பிடிக்கலைன்னா உனக்கு பேர் போனோம்னு ஆகிடும். மூச்சை பிடிச்சிட்டுனா உனக்கு ஞானின்னு பேர் ஆகிடும் இல்லையா? அப்போது உலக விஷயத்துக்கு வாழறதுக்கு இந்த மூச்சு தேவை, கடவுள் விஷயத்துக்கு வாழறதுக்கு ஆன்மா தேவைம்மா. இது 2 தான் வித்தியாசம். இதில் எது ஒன்று நீ தேர்ந்தெடுத்து பிடிச்சிடுவோம்.
நம்மளோட வழிபாட்டு முறையில் பாவனை முறைன்னு ஒன்று இருக்குது. என்னென்னா இப்போ ஆண்டாள் வந்து கண்ணனை வந்து கணவனா காதலனாவும் நினச்சாங்க. ஆமாம். அந்த மாதிரி ஆழ்வார்கள் அந்த மாதிரி நினச்சிருக்காங்க, நண்பனா கூட நினச்சிருக்காங்க. ஆமாம். இந்த மாதிரி ஒரு பாவனை யோக வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு சாத்தியப்படுமா? சாத்தியப்படாது. ஏன்னா பாவனை பண்ணுற நிலை வரும்போது அவன் ஞானத்துக்கு போயிடுறான் இல்லையா? ஆனால் யோக வழிபாடு வந்து மனித நிலையிலிருந்து யோகத்துக்கு போகிறான். அப்போ அந்த பாவனை வழிபாடு வராது. இப்போ கடவுளை வந்து நண்பனாக கொண்டாடுறான், கடவுளை வந்து காதலனாக கொண்டாடுறான், கடவுளை வந்து கணவனாகவே கொண்டாடுறான், கடவுளை வந்து பிள்ளையாகவே கொண்டாடுறான். இது உச்சக்கட்ட நிலை. ஆனால் அடித்தர மக்களுக்கு அதை கொண்டாட முடியாது. வாயில் ஒன்றா சொல்லலாம், நிஜத்தில் போக முடியாது. ஆனால் அந்த நிலையை அவங்க கொண்டாடுறாங்கன்னா அவங்க போன பிறப்பிலே இறைவனோட உறவாடினவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அந்த பாவனை வரும். சராசரி மனுஷனுக்கு அந்த பாவனை ஞானம் வராது, அதனால சாத்தியப்படாது. சொல்லு. பேரளவு தான் அது பக்தி மாதிரி இருக்கு, ஆனால் உச்சத்தில் ஞானத்தில் இருக்கிறாங்க. ஆமாம், மனமில்லாத நிலை. இப்போ ஆழ்வார்கள் இருந்தாங்க, நாயன்மார்கள் இருந்தாங்க, பெருமாளை கும்பிடுற பக்தர்கள் இருந்தாங்க, சிவனை கும்பிடுற பக்தர்கள் இருந்தாங்க, அம்பாளை கும்பிடுற பக்தர்கள் இருந்தாங்க. இது மாதிரி பக்தர்கள் பல வகைகள் இருந்தாங்க. ஆனால் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் 2 பேர் நிலையும் ஒரே நிலை தான். இறைவன்ற பேர் மட்டும்தான் மாற்றிக்கினாங்க. இவரை பெருமாளாக்கினாங்க, அவரை சிவமாக்கினாங்க. ஆனால் 2 மகான்களுமே 2 மகான் நிலையிலையுமே மனம் இல்லாதவங்க தான். வீடு கிடையாது. இப்போ ஒரு ராமானுஜர், இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஆன்மீகவாதியும் ஒவ்வொரு வாழும் சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஆனால் மனிதன் அதை இவனுக்கு எது உகந்ததோ அதை மட்டும் சிந்திக்கிறான், இவனுக்கு எதிர்ப்பதமாக சிந்திக்கிறதே கிடையாது. ராமானுஜர் ஒரு பிராமணன், அவர் வந்து வேதம் படித்தவர். அவருடைய அவதாரமே பெருமாளுடைய சேஷ அவதாரம் தான், பாம்பு அவதாரம் தான். ஆனால் மனித வடிவெடுத்து வந்துக்கிறாரு இந்த பிறவியில் மகான் மக்களுக்கு நல்ல அறிவை புகட்டுறதுக்காக. திருக்கச்சி நம்பின்னு பூந்தமல்லியில் ஒருத்தருக்கிறாரு. அந்த திருக்கச்சி நம்பியினுடைய இனம் வந்து செட்டியார் இனம். அவர் வந்து அந்த அவங்க அப்பாவுக்கு 3 பிள்ளைங்க. வணிக வியாபாரம் தான், மளிகை கடையெல்லாம் அப்போல்லாம் செட்டியார் தானே, இப்போ தானே நாடாருங்க அது இதுன்னு, அப்போல்லாம் செட்டியாருங்க தான் வணிக மளிகை கடை வியாபாரங்கள்லாம் பண்ணுறது. அப்படி பண்ணி அவங்க அப்பா 2 பிள்ளைங்களும் அவர் கூட உறவாடுறாங்க. ஆனால் திருக்கச்சி நம்பி மட்டும் பூ வாங்கி பூ கட்டி காஞ்சி வரதராஜருக்கு டெய்லி எத்தனை போகிறார் பூந்தமல்லிலேருந்து. அவருடைய பக்தியை மெச்சிய ராமானுஜர் இவருடைய சம்சாரம் சாப்பாடு போடுறாங்க. எங்க வச்சு? வீட்டு உள்ள வச்சு போடல, திண்ணை மேல வச்சு போடுறாங்க திருக்கட்சிக்கு. அப்போ திண்ணை மேல சாப்பிட்டுட்டு அவர் போயிடுறாரு. அவங்க அம்மா தண்ணி கூட கொடுக்க மாட்டுறாங்க. ஆனா ராமானுஜர் சொல்றாரு, திருக்கட்சி நம்பி சாப்பிட்ட இலையில சாப்பிட்டா எனக்கு புண்ணியம், அதை சாப்பிட்றதுக்கு முன்னே அந்த இலையை எடுத்துட்டே அப்படின்றாரு. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த மாதிரியான தூய்மையான பக்தியில் இருப்பாங்க. அப்போ ராமானுஜர் நான் ஒரு பிராமணன், திருக்கட்சி ஒரு செட்டியாரு, நான் அந்த இலையை தொடக்கூடாது, அந்த இலையில சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சாரா? நினைக்கல. இன்னைக்கு ஒருத்தர் டீ குடிச்சிட்டு ஒரு கிளாஸை வச்சா அந்த கிளாஸை தொட்டு கொடுக்க மாட்டான், எச்சன்றான். ஒருத்தர் தண்ணி குடிச்சிட்டு பாதி தண்ணி கொடுத்தா வாங்கி குடிக்க மாட்டேன்றான். ஆனா அந்நிய ஜாதிகார சாப்பிட்ட இலையில அவ்வளோ பெரிய மகான் அதில் சாப்பிடணும்னு விரும்புறாரு. அப்போ இவரை விட அவர் எவ்வளவு உயர்ந்தவரா இருப்பாரு. ஆனால் திருக்கட்சி நம்பி கூட 2 அண்ணன் தம்பிங்க இன்னைக்கு இருக்கிறாங்களா இல்லையா? அவங்க எங்க இருந்தாங்க? இல்லை, ஒண்ணுமே தெரியாம போயிடுச்சு. ஆனா திருக்கட்சி நம்பிக்கை வந்த இடம் பூந்தோட்டமா ஆக்கி அந்த பூந்தோட்டத்தில் விளையிற பூக்களை வந்து பெருமாளுக்கு சாத்துறாரு. அதனால பெருமாளே திருக்கட்சி நம்பிக்கிட்ட நேரடியாக பேசுறாரு, ராமானுஜர்கிட்ட கூட பேசல. அந்த திருக்கட்சி நம்பி பூந்தோட்டமா வச்சிருந்தா இன்னைக்கு பூந்தமல்லி பெருமாள் கோயில், திருக்கட்சி நம்பிக்கைன்னு ஒரு கோயில். ஆனா அவங்க அண்ணன் தம்பிங்க பெரிய செல்வந்தனா இருந்தாங்க, ஒண்ணுமே இல்லை, அட்ரஸ் இல்லை, எங்க இருந்தாங்க எங்க இருக்கிறாங்கன்னு ஒண்ணுமே தெரியாம போச்சு. ஏன் சொல்றேன்னா,
ஞானம் என்றது அழியா பொருள், அஞ்ஞானம் என்றது அப்போவே அழியக்கூடிய பொருள். 2100 வருஷத்துக்கு முன்ன இருந்த திருவள்ளுவரை பத்தி இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ஆராய்ச்சி பண்றான். இது மாதிரி ஒரு நூலை எழுத முடியாத, பிழையே இல்லாத வார்த்தைகளா இருக்குது அப்படின்னுட்டு. ஆனால் 2100 வருஷத்துக்கு முன்னே இன்னைக்கு வரைக்கும் எத்தனை ஜமீன், எத்தனை ராஜாக்கள், யாரை பத்தியாவது நம்ம பேசுறோமா? ஏன்னா ஞானிகள் எப்பவுமே அழிவதில்லை. அஞ்ஞானிகள் அவன் இருக்கிற வீட்டிலேயே அழிஞ்சிருவான். இதான் ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள வேறுபாடு. ஒண்ணுமில்ல, இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதி எல்லாம் தான் வீட்டில் ஒரு பிரச்சனைன்னா முதல்ல ஓடி நிற்கிறான். மாசோ திங் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற தீவிர கம்யூனிஸ்டுடைய தலைவர் மாசோ திங், சைனாவுடைய அதிபர் இருந்து இப்போ மறைஞ்சவர். அவர் தான் சைனாவுடைய தந்தை. சைனாவில் ஜமீன்கள், பண்ணையார்கள்லாம் மக்களுக்கு அபின்னு கெஞ்சா இதை கொடுத்து மயக்கி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் இலவசம் இலவசம்னு அப்படிதான் மயக்கி வச்சுக்கிறாங்க. ஏன் இதை சொல்றேன்னா, இந்த மக்கள் ஒரு விழிப்பு இல்லை. அந்த மாசோத்திங் என்ன பண்றான், இந்த நாட்டை விழிப்புணர்வு உண்டாக்கணும் அப்படின்னு பெரிய புரட்சி பண்றான். புரட்சி பண்ணும்போது எல்லா ஜமீன், எல்லா ராஜாக்களும் சேர்ந்து மாசோத்திங்க பிடிச்சி கொடுங்க, உயிரோட பிடிச்சி குத்தாலும் பரவாயில்ல, சாவடிச்சு பிடிச்சி குத்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிரைஸ் தரான்னு அலௌன்ஸ் பண்றான். ஒரு இடத்துல மாசோத்திங் என்னோட கூட்டம் நடக்குது. மாசோத்திங் மனைவியும் கூட இருக்கிறாங்க. அவன் என்ன பண்ணிடுறான், அந்த இடத்த தாண்ட முடியாம கொளுத்தி விட்டுறான். சப்போஸ் இந்த கூட்டத்தில் மாசோத்திங் இருந்தால் ஒன்று செத்து போட்டோம், இல்லை மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு கொளுத்தி விட்டுறான். கொளுத்தி விட்ட உடனே எப்படி பிடிச்சிடுவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு மாசோத்திங்க்கு. இங்கேருந்து தப்பிக்கணும், தப்பிச்சு ஓடியாடுறான். ஓடியாந்து இந்த நெருப்பை இவன் தாண்டி நின்றுட்டான். ஆனால் இவன் மனைவி மாட்டிக்கினான் நெருப்பில். மனைவி கத்துறா, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்கன்னு மனைவி கத்துறா. மாசோத்திங் திரும்பி பார்க்கறான், இவளை காப்பாற்ற போனா நம்ம மாட்டிப்போம், நம்ம மாட்டிக்கினா இந்த உலகத்தை விழிப்புணர்வு உண்டாக்க முடியாது, அதனால ஒரு மனைவி இறந்தாலும் பரவாயில்ல, நம்ம பயணம் பண்ணிடலான்னு அந்த மனைவி அப்படியே விட்டுட்டு போயிட்டான். அவன் தான் மாசோத்திங், இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற தீவிர கம்யூனிஸ்டுடைய தலைவர். இன்னைக்கு உலகத்தில் சைனா முதல் இடத்துல நிற்கிறதுக்கு காரணம் அந்த மாசோத்திங் தான். அரசியல்வாதினா அப்படி இருக்கணும். போதை பொருள் இலவசம் 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 பண்ணது மக்களை மயக்கி மனசை கெடுத்து ஓட்டுக்காக பேசி கெடுக்கிற மக்கள் விழிப்புணர்வு வராது. அந்த மாதிரி மனசை தூய்மையா வச்சுக்கணும். அப்படி வச்சவன் தான் இறைவனோட போக முடியும். அந்த மாதிரி எந்த செயலா இருந்தாலும் உலகத்துக்காகவே வாழ்ந்தவன் என்னைக்கும் அழிவதில்லை. வீட்டுக்காகவோ உறவுக்காகவும் வாழ்ந்தவன் எல்லாம் அட்ரஸ் இல்லாம போயிடுவான். இது சரித்திரம். பணம் இருந்தது, பகிட்டு இருந்தது, பல ஜனங்கள் இருந்தது, ஆனா யாரும் இல்லாம போயிடுவான். யாரும் இல்லாம தனித்து இருந்தான் ஒரு மகான், அவனுக்கு 1000 பேர் பின்னாடி கூடிடுவான். இதான் அஞ்ஞானிக்கும் மெஞ்ஞானிக்கும் உள்ள வேறுபாடு. சொல்லுப்பா. இந்த ஒரு இலக்கியத்தில் ஒரு வரி இருக்குமா, அது என்னன்னா, மரத்தை மறைத்தது மாமர யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. மரமா பார்க்கும்போது அங்க யானை இல்லை, யானையா பார்க்கும்போது அங்க மரம் இல்லை. சரி, இந்த ஓமானத்தில் வந்து நம்ம யோகத்தில் இருக்கும்போது நான் இல்லாத போது அங்கே யார் இருப்பான்? இதை பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். மரமா பார்க்கும்போது யானை இருக்காது, யானையா பார்க்கும்போது மரம் இருக்கும். யானையா பார்க்கும்போது யானை இருக்கும், மரம் இருக்காது. மரமா பார்க்கும்போது யானை இருக்காது, மரம் இருக்கும். மனிதனா பார்க்கும்போது நீ இருப்ப, கடவுளா பார்க்கும்போது நீ இருக்க மாட்ட. இதுதான் அதனுடைய தன்மை. நான் இருக்கும்போது நான் இருக்க மாட்டேன்னா உடம்பு இருக்கும், நீ இல்லை, கடவுளா இருக்கிற. அப்போ நீ கடவுளா பார்க்கும்போது கடவுளாவே இருக்கிற. நீ மனிதனா பார்க்கும்போது நீ சராசரி மனிதனா இருக்கிற. உன்னுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய காட்சிகள் மாறுபடுது.